கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைம்ல எல்லா டீமுமே கொஞ்சம் ஃபார்ம் அவுட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, சிஎஸ்கே லாஸ்ட் டைம்ல ஐபிஎல் வரும்போது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய கம்பேக் ஸ்டைல்னு சொல்லி ஆகணும். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பொதுவாகவே சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரோ, ஸோ ஹை பட்ஜெட் கொடுத்து எடுக்கணுமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளா ஒரு பிளேயர் இந்தியன் டீம்லேயே விளையாடாட்டியும் பரவாயில்ல, ஸோ இந்தியன் டீம்லேருந்து வெளியில போய் ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ பெருசாக ஸ்குவாட்ல செலக்ட் ஆனாட்டியும் பரவாயில்ல, அந்த மாதிரியான பிளேயர்ஸை எடுத்து சூப்பரா டீமை ஃபார்ம் பண்ணக்கூடியதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓன் ஸ்டைலுங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை. பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். சிவம் துபே, மொயின் அலி, நிறைய பேர் அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அம்பத்தி ராய்டு, செயின் வாட்சன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்படி இருந்தவங்க தான். மொக்கையா இருந்த பிளேயர்ஸை அவங்களுடைய ஓன் பொட்டன்ஷியல் என்னங்கிறத அவங்களுக்கே உணர்த்தி, ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பொசிஷன்ல ஆட வச்சு ஃப்ரீடம் கொடுத்து வேற லெவலாக மாத்துறதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கலீல் அகமது, அது மட்டும் இல்லாம சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டீம்ல எடுக்கும்போது ஸோ எல்லாமே சொத்தைகளா இருக்குங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாம் தான் பீக் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று ரஞ்சி கோப்பையோட முதல் நாள் ரோஹித் சர்மா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி போனா நம்மளால பார்க்க முடிஞ்சு. ரிஷப் பண்ட் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி போற மாதிரி இருந்தது. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் இல்லாம சுப்மன் கில் வரிசையா இந்தியன் டீம்ல இருக்கிற எல்லாமே போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ பெருசா அவங்க கிட்ட இருந்து எதுவும் வரல. ஆனா அட் த சேம் டைம் நம்ம ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 36 பாலுக்கு 38 ரன் அடிச்சது மட்டும் இல்லாம 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ 5 விக்கெட் அப்படிங்கிறத அவருடைய கரியர்ல 2-3 மாசம் ஆச்சு எடுத்து இப்போ மறுபடியும் வந்துட்டு ரஞ்சி கோப்பையில கலக்கிட்டு இருக்காரு ஜட்டு. உண்மையாலுமே அவருக்கு பிடிச்சிருக்குங்க, பிடிச்சி விளையாடுறாருங்கிற விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிளேஸும் கம்பேக் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஹிட்மேன் மறுபடியும் இறங்கினாரு. பட் இருந்தாலும் 28 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் அவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. சூடு பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படியே சிஎஸ்கே உடைய இன்னொரு பிளேயர் யாரு அப்படின்னா கலீல் அகமது. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் செமையான ஒரு பவுலர் தான். இந்தியன் டீம்ல ஒரு காலத்தில் ஆடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒவ்வொரு டீமா மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபடியும் சிஎஸ்கே வேற லெவல்ல பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நியூ பால ஸ்விங் பண்ணுவாருங்கிற விஷயம் தெரியும். நியூ பால்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் லைனப்ல இருக்காருங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ டெஸ்ட் மேட்ச்ல நேத்து 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு விக்கெட்டுமே நீட்டா இருந்தது. அவருடைய லைன் அண்ட் லென்த் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நல்லாவே போட்டாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அவருக்கு அந்த 5 விக்கெட் அப்படிங்கிறது வேர்ல்ட் டிசர்வ் தான். கலீல் அகமதுடைய பர்ஃபார்மன்ஸும் சும்மா பீக் லெவல்ல இருக்கு. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நூர் அகமது, அவரு சவுத் ஆப்பிரிக்கா T20 திருப்பிட்டு இருக்காருங்க. பிளாட் பிச்சா இருந்தா என்ன பிச்சா இருந்தா எனக்கு என்னடாங்கிற மாதிரி எல்லா பிச்சிலையுமே அவரோட பால் மட்டும் மெஜிசியன் மாதிரி டேர்ன் பண்றாருங்க. எங்க குத்தி எங்க வருதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அவருடைய ஆக்ஷன், அவருடைய பியூட்டி, எப்பா வேற லெவல் பிளேயருங்க. ரஷீத் கானுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானை வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவர் தான். ரஷீத் அண்ட் நூர் அகமதுடைய டியூ எப்படி இருந்துச்சுங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ பீக் லெவலில் அவர் பவுலிங் போட்டிருக்காருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தானோட மிகப்பெரிய அசாட்டா இருக்கிறாரு நூர் அகமது. அவரை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்ல சாலிடா 8 மேட்ச் வந்துட்டு சூப்பரா போடுவாருங்கிற மாற்றம் கிடையாது. 10 out of 10 வந்துட்டு சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 8 மேட்ச் பர்ஃபெக்டா போடுவாரு. சேப்பாக்ல சுழலுக்கான ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. சுழல் வரப்போகுதுன்னு தான். ஏன்னா ஒரு பக்கம் ஆஸ்னா, ஒரு பக்கம் ஜட்டு, ஒரு பக்கம் நூர் அகமது வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரஜத் பட்டி தான் நம்ம பார்த்தோம். அவரையும் ரஞ்சி கோப்பையில பெருசா சோதிக்கல. ஸோ இதே மாதிரி சிஎஸ்கே பிளேயரும் சிவம் துபே ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஏகப்பட்ட பேர் இன்ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இருக்கோம். டிவான் கன்வே மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரச்சின் இல்ல டிவான் தான் வரப்போறாங்க. ஸோ ரச்சின் ஓப்பன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஸோ மற்றபடி 70% ஆஃப் சிஎஸ்கே டீம் ஃபிட்டா இருக்காங்க. அதுதான் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பக்கம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொமேரியோ செப்போர்ட் சான்ஸே இல்லைங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ பேசிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் ஸ்குவாட்ல இருக்கணுமான்னு கேட்டுருந்தோம். அவர் ஒருத்தர் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல். ஸோ பெருசா ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நடக்க போற T20 பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் சிஎஸ்கே உடைய அப்டேட். இருந்தாலும் பிக்கஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா தலைங்க ஆன் த வே. ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பைசப்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா ஏற்றிருக்காரு. ஸோ பயிற்சி ஆட்டம் வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் வெளிவந்துச்சு. ஸோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தோனி அவர்கள் உள்ள இருக்கிறதுனால அந்த டீமுக்கே ஒரு எனர்ஜி. ஸோ ஒரு வரணும் மேட்சுக்கு 20-30 அடிக்கணுங்கிற விஷயம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாஸ்டர் மைண்ட் அந்த ஒரு கேப்டன்சிக்காக, ஸோ ஐ மீன் கேப்டன்சி ருத்ராஜ் பண்ணாலுமே பிஹைண்ட் த சென்ஸ் அவர் தான் இருப்பாரு அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாருமே அவரை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ புலி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன சொல்லுங்க? ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா, இல்லை நியூட்ரல் ஃபேனா, ஆர்சிபி ஃபேனா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.